ஹலோ மக்களே, சிவா ஆயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஆயிலி கழுத்தில் தாலி இல்லாததை பார்த்த உடனே பாட்டியும் எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, பேசாமல் சிவாவே மறுபடியும் உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாட்டியோட பேச்சை வீட்டில் உள்ளவங்க யாருமே தட்டாமல் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் நம்ம சிவா அயலியோட கழுத்தில் தாலி கட்டினாங்களா? இந்திராணியும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரோட சந்தேகமும் தீர்ந்துதா? வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாட்டியும் தீபாரதனை எல்லாமே காட்டிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே அப்படியே அதை காட்டும் போது அயலியும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு சரி நம்ம தாலி செயினில் வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தாலியே காண மாட்டேங்குது. அதை பார்த்த உடனே பாட்டியும் என்னாச்சுமா, நீ ரொம்பவே பதட்டமாக இருக்க, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது அயலியும் இல்லை பாட்டி, கழுத்தில் போட்டிருந்த தாலியை காணலை அப்படி சொன்ன உடனே நம்ம இந்திராணி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி எப்படியாவது ரூமுக்குள்ள தான் இப்போ இருக்கோம், அங்கே ஏதாவது தேடிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலையும் சரி பாட்டின்னு சொல்லிட்டு ரூமில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தாலி கட்டாகி இருக்கதை பார்க்குறாங்க. உடனே இது எப்படி தாலி யாராவது கட் பண்ணியிருப்பாங்களா, திடீர்னு எப்படி இந்த தாலி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலிக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது பாட்டியும் சரி இப்படி ஆயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நினச்சிக்க, எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது, பேசாமல் மறுபடியும் சிவா வந்து உன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி சொன்ன உடனே நம்ம அயலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது, பாட்டி என்னடானா இப்படி சொல்கிறாங்களே, ஏற்கனவே நம்ம மேலே சந்தேகம் இருக்குது, இதில் வேற இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இந்த இடத்துல மறைச்சு எதுவும் பேசவே முடியாதே அப்படி சொல்லிட்டு நம்ம அயலி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அயலியும் பாட்டிக்கிட்ட இல்லை பாட்டி எதுனாலும் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது பாட்டியும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நாளைக்கே வந்து எல்லாத்துக்குமே தயாராகணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட இந்திராணியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் பாட்டி, எதுனாலுமே நடத்தலாம், சிறப்பாகவே நடத்திடலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம சிவாவுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரித்திகா செல்வநாயகி நம்ம போட்ட மாதிரி எல்லா பிளானும் சக்ஸஸாக தான் நடந்துட்டுருக்கு, எப்படி இருந்தாலுமே சிவா வந்து கழுத்தில் தாலி கட்ட போகிறதில்ல. கடைசி நேரத்தில் இந்திராணி அண்ணியும் இவ்வளோ நாளாட்டி இவங்க இந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஏமாற்றிட்டு இருக்காங்க, அதனால இனிமேல் இவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ரித்திகாவும் செல்வனாகி ஒரு யோசனை இருக்காங்க. ரூமுக்குள்ள வந்தோடனே நம்ம ஆயிலையும் சிவா கிட்ட இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஏற்கனவே இங்கே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்ருக்கோம், இது எதுவுமே புரியாமல் இந்திராணி அண்ணி வேறு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, எதுனாலுமே இப்போ நம்ம ஏதாவது தடங்களாட்டு பேசணும்னா நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாட்டே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுமேனு நம்ம அயலி முயற்சி எடுத்தாலுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் இந்திராணியும் வீட்டில் ஒரு விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம சிவாவும் அயலியும் வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்ட இந்திராணியும் எதுனாலுமே நல்லபடியாக இருக்கணும் பாட்டி, நீங்களே எல்லாத்தையுமே பார்த்து செய்ங்க அப்படி சொல்லும்போது பாட்டியும் ஒரு விஷயத்தையும் செய்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ரித்திகாவுக்கும் செல்வநாயக்கும் இப்போ ஒரு குழப்பம் வந்துட்டு ரித்திகாவும் நம்ம செல்வநாயகிட்ட அத்தை நம்ம பாட்டுக்கு ஒரு பிளான் போட்டுட்டோம், எப்போவும் மாதிரி இந்த மாதிரி ஒரு சடங்குகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு டவுட் வராத மாதிரி இல்லையே, அவங்க முகத்தை பாருங்களேன், ஒரு டென்ஷனே இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க, போகிற போக்க பார்த்தா ஒரு சமயம் இந்த சிவா வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் அயலியோட கழுத்தில் தாலி கட்டிட்டானா என்ன செய்கிறது அப்படின்னு செல்வநாயகிட்ட கேட்கும்போது செல்வநாயகியும் ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லை ரித்திகா, இப்போ என்ன பண்ணுறதே புரியலை, இது வரைக்கும் அவங்க நடிச்சிட்டு இருந்தாலுமே இனிமே இது வந்து உறுதி ஆகிடுமே, அதுக்கப்புறம் இந்திராணி வந்து இனி யாரையும் சந்தேகமே படக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு சிவாவுக்கும் அயலிக்கும் தானே ஆதரவாக இருப்பாங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கபிலன் கவனிச்சுட்டே இருக்காங்க. கபிலனுக்கு மட்டும் இந்த அயலி எப்படி இருந்தாலுமே அதிகாரியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அன்னைக்கு இவங்க வந்து பொய் திருமணம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பிறகும் யாருமே அதில் வந்து ஒரு முயற்சி எடுக்கலை, இன்னைக்கு இப்படி நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து சரியாக அவங்க தாலி கட்டினதை பார்க்கவே இல்லை, ஒரு புகையாக வந்துட்டு இந்த வாட்டி கரெக்டாட்டு நம்ம சிவா அயலி கழுத்தில் தாலி கட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு இந்திராணியும் ரொம்பவே ஆர்வமாகவே இருக்காங்க. அந்த சாமியாரும் இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்கள சரி மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்திராணி முன் வராங்க. அந்த சமயம் பார்த்து பொன்னியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியே எல்லா சடங்குகளும் இருந்து பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம சிவா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சிவாவுக்கு சந்தோஷமாக இருக்குது.
நல்ல வேளை நம்மளை அவள் அண்ணனா ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம சிவாக்குள்ளே வருது. இதை பார்த்து செல்வனாகி எதுக்கு பொன்னி நீ இப்போ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாலும் நம்ம பொன்னி அதெல்லாம் மீறி அந்த சடங்குகள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம செல்வனாகி கபிலன் யாருக்குமே இது பிடிக்க மாட்டேங்குது. அந்த சமயத்தில் உதய பெருமாளும் எப்படியோ சிவாவோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பாட்டியும் சரி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க மாலையெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயிலி சிவாவும் ஒரு குழப்பத்தோடையே மாலையை மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம அயிலியும் சிவாவை பார்த்து என்ன நீங்கள் எதுவுமே செய்த மாதிரி இல்லை, ஏதாவது பண்ணுங்க, இந்த சடங்குகள் எதுவுமே நடக்கக்கூடாது, இந்த தாலி கட்டக்கூடிய ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு செயல் செய்து அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லும்போது சிவாவும் இன்னும் பேசுகிற எலி எல்லாருமே இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து நான் ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக மாட்டிடுவோம் அப்படி சொல்லும்போது நம்ம ஆயலியும் ஒரு பிளானை போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியோட திட்டத்தினால மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த சமயத்தில் நம்ம இந்திராணியும் ஏன் அயலி உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வந்துட்டுருக்கு, ஏற்கனவே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, இன்றைக்கி எப்படியாவது அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சிவா உன் கழுத்தில் தாலி கட்டிடுவான் அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே இருந்துகிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது நம்ம அயலியும் ஏதாவது ஒன்று செய்து கொஞ்ச நேரம் கூட அதை தடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. நம்ம பாட்டியும் இந்திராணியும் அதில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. நம்ம பாட்டியும் இந்திராணி கிட்ட கண்டிப்பாக இவங்களோட மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், இந்திரா அவங்க மேலே எந்த சந்தேகம் இருந்தாலுமே சரியாயிடும்ல, அதனால் இந்த சடங்கு எல்லாமே சரியாட்டு நடக்கணும்னு பாட்டியும் உறுதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. நம்ம அயலி என்ன தான் ஒரு திட்டம் போட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது. நம்ம சிவாவும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தாலி கட்டதுக்கு தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம ரித்திகா செல்வநாயியோட முடிவு என்னவா இருக்க போது, இதை பார்த்து செல்வநாயகி ஏதாவது பிளான் பண்ணாமலாம் இருப்பாங்க. நம்ம ரித்திகா கிட்ட பாரு ரித்திகா போகிற போக்க பார்த்தா நிஜமாவே நம்மளே ஒரு பிளான் பண்ணி இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் போல், ஏற்கனவே அவங்க மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா அது ஒரு நல்லதாகவே தான் இருந்திருக்கும், இப்போ கடைசியில் இப்படி பண்ண போய் இனிமேல் இவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம், இத்தனை நாளாட்டு உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திராணியோட மனசை மாற்றிடலான்னு பார்த்தா நிஜமாவே தாலி கட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம செல்வனாகி ரித்திகா கிட்ட சொல்லும்போது ரித்திகாவும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாட்டு நம்ம அயலி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வராங்கன்னே சொல்லலாம். அதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ரித்திகாவும் செல்வனாயும் இனி என்ன செய்ய போகிறாங்க, நம்ம சிவா அயலியோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராகும் போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திராணியும் இந்த வாட்டி முடிவு வந்துடும்னு பார்த்தா இப்போவும் அதனால் ஒரு சொதப்பல் வருது. நம்ம இந்திராணியோட மனசில் உள்ள குழப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுதுன்னே சொல்லலாம்.